கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கட்டடம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்னவாக உள்ளது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது. இந்த சத்திய ஞான சபை ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலப்பரப்புல அமைந்திருக்கிற நிலையில அந்த சத்திய ஞான சபையை தவிர அந்த பகுதி முழுவதுமே பெருவெளியாக காணப்படும். இந்த நிலையில தான் இந்த பெருவெளியில தற்போது 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்து கடந்த மாதம் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டும் பொழுதே பல்வேறு அரசியல் கட்சியினரும் இப்பகுதி மக்கள் மற்றும் வள்ளலார் பக்தர்கள் என அனைவருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது வருடந்தோறும் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச தினத்துல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில் கூடுவது வழக்கம். அப்படி கூடும் இடத்துல இது போன்ற ஒரு சர்வதேச மையம் அமைக்கும் போது அந்த இடத்துல பெரும் பாதிப்பு ஏற்படும். அதன் காரணமாக அதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துல ஏற்பட்டாங்க. இருந்தாலும் தற்போது அதற்கான பணிகள் துவங்கி தற்போது அதற்கான அந்த கடக்கால் என்பது தோண்டப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னு கேட்டா அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் கொடுத்த அந்த தான நிலம் தான் இந்த 100 ஏக்கர். அவர்கள் தற்போது 10 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அவங்க முக்கியமான கோரிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வள்ளலார் பெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க எங்களது மூதையார்கள் தான் பார்வதிபுரம் கிராம மக்கள் இந்த இடத்த தானமா கொடுத்தாங்க. இதனால அந்த பெருவெளி பெருவெளியாக தான் இருக்க வேண்டுமே தவிர அதுல கட்டிடங்களை கட்டி சிறுவெளியாக மாற்றக்கூடாது என்பது முக்கியமான கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 31 காணி நிலம் 100 ஏக்கர் நிலம் 106 ஏக்கர் நிலம் நாங்கள் தானமாக கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல கட்டுவது அந்த சர்வதேச மையம் கட்டுவதை கைவிட்டு வேறு ஏதேனும் இடத்தில் வடலூரிலேயே வேறு அரசு இடத்துல இதனை கட்டினால் அதற்கு நாங்கள் முழு ஆதரவு தருவதாக தெரிவித்து அந்த பள்ளத்தில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடும் மக்களிடம் தற்போது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.